ஆண்களுக்குரிய கடமையாக போற்றப்பட்டது சங்க காலத்தில். அறம் என்பது கடமை என போற்றப்படுவதால் பொருளீட்டும் கடமை அறமாக போற்றப்படுகிறது. அதான் வினையே ஆடவர்க்குயிரே என்ற குறுந்தொகை பாடல் வழி அறிய முடிகின்றது. இவ்வாறு பொருள் தேடுவதற்கு சென்ற தலைவன் தலைவியின் அன்பை நினைத்து எங்கும் தன்மையுடையவனாய் விளங்குகின்றான். வினை முடித்து மீளும் தலைவன் தலைவியின் நிலையை தன் தேர்ப்பாகனிடம் எடுத்துரைக்கும் நிலையால் தலைவியின் வாழ்க்கையை பற்றிய கவலை தலைவனுக்கு இருப்பதை அறிய முடிகிறது. பொருள் தேடுவதற்கு சென்ற தலைவன் காலந்தாழ்ந்து வந்தாலும் தான் விரும்பிய தலைவியை எப்பாடுபட்டேன்னு மணந்து கொண்ட செய்திகளே அதிகமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. இற்சரிப்பு, வேற்று வரைவு மலிவு, பெற்றோர் மறுப்பு போன்ற நிலைகளினால் தலைவியை மணக்க முடியாத நிலை ஏற்படின் மடலேறுதல் மூலமாக தலைவியை மணந்து கொள்வான். இந்நிலை கற்புடைய சமூகத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைவதை மாவன மடலும் ஊர்ப பூவென குவிமுகள் எருக்கம் கண்ணியும் சூடுப என்று குறுந்தகை பாடல் குறிப்பிடுகின்றது. தலைவன் தன்னை விரும்பிய தலைவியை கைவிடாமல் களவு வாழ்க்கையை கற்பு வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளும் திறம் அறமாக போற்றப்பட்டுள்ளது. தலைவியின் அறப்பண்புகள். தலைவி பெரும்பாலும் தலைவனை தனிமையில் சந்தித்ததாக குறிப்புகள் இல்லை. தலைவி தோழியின் துணையுடன் தலைவனிடம் தம் கருத்துக்களையும் தன் காதல் உணர்வுகளையும் எடுத்துரைக்கும் பாங்கு போற்றத்தக்கது. தலைவனிடம் மிகுந்த அன்புடையவள் தலைவி. தலைவன் பொருள் தேடச் சென்ற பொழுது அவன் சென்ற வழியின் கொடுமையை நினைத்து மனம் வருத்தமுறும் பண்பு போற்றத்தக்கது. இதனை சங்க இலக்கியங்கள் ஆற்றி இருத்தல் என எடுத்துரைக்கின்றது. இதனை நன்றென புரிந்தோர் நன்று செய்தனையே செயல்படும் மனத்தர் செயல்பொருள் அகழ்வராடவர் அது 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 அதன் பண்பே என நற்றிணை பாடல் விளக்குகின்றது. தலைவன் சென்ற வழியின் தன்மையை எடுத்து கூறி தன் வாழ்க்கையை பாலை நிலத்தினுடைய தன்மையோடு ஒப்பிடுகின்றாள் தலைவி. இது தலைவியின் கற்புத்தன்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். தலைவன் சிறைப்புறமாக இருக்க தோழியிடம் கூறுவதாக தன் ஏக்கத்தையும் கோபத்தையும் மகிழ்ச்சியையும் எடுத்துரைக்கும் நிலையும் தலைவனுக்காக காத்திருக்கும் தலைவியின் மனநிலையும் இவன் உளங்கொள்ளத்தக்கது. தலைவனின் வருகைக்காக காத்திருக்கும் தலைவி நான் சாவதற்கு அஞ்சவில்லை, அப்படி செத்தபின் மக்கள் பிறப்பாக அல்லாமல் வேறு ஒரு பிறப்பு ஏற்பட்டால் என் காதலனை மறந்துவிட நேரிடுமோ என அஞ்சுகிறேன் என்று கவலையுறும் தன்மையை சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவின் பிறப்பு பிரிதாகுவது ஆயின் மறக்குவன் கொள் என் காதலன் எனவே என நற்றிணை பாடல் குறிப்பிடுகின்றது. தலைவனின் அன்புக்காக ஏங்கி தவிக்கும் தலைவியின் மனநிலை கற்பு கோட்பாட்டின் கட்டமைப்பை விளக்கி நிற்கின்றது. தலைவியின் மனத்திற்பம், பசலைப்பாய்தல், உடல் மெலிதல், உறக்கமின்மை போன்ற தலைவன் பிரிவின் போது ஏற்படுகின்ற நோயினாலும் தன் பெற்றோரால் சிறைப்படுத்தப்பட்டு இச்சரிப்பு நேர்ந்த காலத்தும் வேறொரு இடத்தில் திருமண ஏற்பாடுகள் நடந்த போதும் தன் காதலை பெற்றோர் மறுத்துவிட்ட போதும் என்ற எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தான் விரும்பிய தலைவனையே கணவனாக அடைய வேண்டும் என்பதில் இருந்த தலைவியின் மன உறுதி சங்க அகநூல்களில் கற்பரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைவியின் நெஞ்சுறுதியும் புணர்ந்தாரை பிரியாத தலைவனின் தன்மையும் இல்லறம் என்னும் நல்லறத்திற்கு வழிவகுக்கிறது. தலைமை மாந்தர்களாகிய தலைவன் தலைவியின் உள்ளத்திற்பம் கற்பியலின் கட்டமைப்பிற்கு அடித்தளமிட்டுள்ளது. அறநிலைப்பாட்டிற்கு தோழியின் பங்கு. களவு வாழ்க்கையை கற்பு வாழ்க்கையாக மாற்றுவதற்கு தோழியின் பங்கு அளவிடற்கு அரியதாய் உள்ளது. தோழிதானே செவிலியது மகளே தொல்காப்பிய நூற்பா என்றும் தலைவியின் அகமணம் தோழி என்றும் குறிப்பிடுவர். தலைவி தன் அகமண உணர்வுகளையும் காதல் வெளிப்பாட்டினையும் தோழியின் மூலம் தலைவனுக்கும் தெரிவிக்கும் போக்கு தோழியின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. தோழி என்பவள் சங்க அக இலக்கியங்களில் சொல்லின் செல்வியாக விளங்குகிறாள். தலைவனும் தலைவிக்கும் இடையே உள்ள அன்புறவை பண்புறவையாக மாற்றும் திறம் பெற்றவள். களவு வாழ்க்கையில் தலைவனிடம் தலைவியின் காதலை எடுத்துரைத்தல், தலைவன் பொருள் தேடச் செல்லும் பொழுது விரைவில் வினைமுடித்து வருமாறு வற்புறுத்துதல், ஊரார் அலர்தூற்றும் போது தலைவியின் நிலையை எடுத்துரைத்தல், தலைவன் வினை முடித்து விரைவில் வந்து மணமுடிப்பான் என்று தலைவிக்கு ஆறுதல் கூறுதல் போன்ற நிலைகளில் தோழியின் செயல்பாடுகள் அறக்கோட்பாட்டுக்கு கட்டமைப்பதாய் அமைந்துள்ளது. அறத்தொடு நிற்றல். தலைவி தன் காதலை நேரிடையாக தலைவரிடம் கூறவில்லை. அவளது அகமணமாய் விளங்கும் தோழியே பக்குவமாய் எடுத்துரைக்கும் பண்பும் பக்குவம் மிக்கவளாக விளங்கினாள். இதனை அறத்தொடு நிற்கும் காலத்து அன்றியும் அறத்தியல் மரபின் தோழி என்ப என தொல்காப்பியம் எடுத்துரைக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தலைவியின் காதலை எடுத்துரைக்கும் பணியை தோழியே செய்கிறாள். தோழி செவிலிக்கும் செவிலி நற்றாய்க்கும் நற்றாய் தந்தை தனையன் போன்றோருக்கும் எடுத்துரைப்பதன் வழி தலைவியின் காதலை பெற்றோருக்கு உணர்த்தி வரைவுக்கு உடன்படுத்துகிற நிலை இங்கு குறிப்பிடத்தக்கது. தோழி அறத்தோடு நிற்கும் நிலையை சங்க அகநூல்கள் பல இடங்களில் பதிவு செய்துள்ளன. அவை அறத்தோடு நின்றோனை கண்டு திறம்பட எண்ணெயற்கு உய்த்துரைத்தல் யாய் என்ற கலித்தொகை குறிப்பிடுகின்றது. அறத்தோடு நிற்றல் என்பது தான் கொண்ட ஒழுக்கத்தின் நிற்றல் என்பர். அறம்
ஒழுக்கம். களவொழுக்கம் முதிர்ந்து கற்பொழுக்கமாக ஒழுகுதல், அதாவது களவொழுக்கத்தை ஒழுக்கமாக நிலைபெற வைக்க எண்ணுதல் என்பர். தலைவி விரும்பிய தலைவனுக்கே அவளை மணமுடித்து கற்பு வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக தோழி மேற்கொள்ளும் முயற்சியே அறத்தோடு நிற்றலாகும். வரவு கடாதல். தலைவனுடன் பேசுவதற்கு தனக்கு வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் வரைவு பற்றிய எண்ணத்தை தலைவனின் மனதில் பதிய வைக்கும் குறிக்கோளோடு தோழியின் மொழிகள் அமைந்துள்ளன. களவு காலத்தில் தலைவனும் தலைவியும் சந்திக்க தடை ஏற்பட்டது. பகற்குறி இரவுக்குறி மறுக்கப்பட்டது. தலைவியை இச்சரிப்பு செய்து வீட்டில் சிறைப்படுத்தினர். இன்னல்களிலிருந்து விடுவிப்பதற்கு ஒரே வழி வரைந்து கொள்ளுதல்தான் என்று தோழி வரைவுகடாதல் நிலை பற்றி பல சங்ககால பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. தலைவன் விரைவில் வரைந்து கொள்ள வராவிடில் தலைவி இன்னும் சில நாட்களே உயிர் வாழ்வாள் என்பதை கையற வந்த தைவரல் ஊதையோடு இன்னா உரையுற்றாகும் சில நாள் அம்மை சிறுநல்லூரே என்று குறுந்தொகை பாடல் சுட்டி நிற்கின்றது. தலைவனின் காதலை தம் தந்தையர் தாயும் உணரும்படியாக இதுவரை மறைத்து வைத்திருந்த களவொழுக்கத்தை வெளிப்படையாக தோழி சொன்ன பிறகுதான் தமது தலைவனும் வரைவுக்கு உடன்பற்றான் என்ற கருத்தை எந்தையும் யாயும் உணரக் காட்டி ஒளித்த செய்தி வெளிப்பட கிளப்பின் மலைகள் வெற்பன் தலைவந்து இறப்ப நன்று புரி கொள்கையின் ஒன்றாகின்றே என்ற குறுந்தொகை பாடல் வழி அறிய முடிகின்றது. தலைமக்களின் களவு வாழ்க்கையை கற்பு வாழ்க்கையாக மாற்றுவதற்கு தோழி எடுக்கும் முயற்சியே அறத்தொடு நிற்றல் வரவுகடாதல் என்பதாகும். களவு நிலையிலேயே தலைமக்களது வாழ்க்கையை விட்டுவிடின் சமூக சீரழிவு ஏற்பட்டு முரண்பாடுகள் ஏற்படும் என்பதனால் அங்கீகரிக்கப்பட்ட கற்பு வாழ்க்கையை தமிழர்கள் வாழ்வியலின் கட்டமைப்பாக போற்றினர் என்பதற்கு தோழியினுடைய பாத்திரம் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளன. கற்பியல் போற்றும் வாழ்வியல் அறங்கள். கற்பு நிலையை பற்றி எடுத்துரைக்கின்ற பொழுது மணமகள் வீட்டார் பெண் கொடுப்ப மகன் வீட்டார் கொள்வது கரணம் என்ற திருமணம் என்பதை தொல்காப்பியர் கற்பனப்படுவது கரணம் ஒரு புணர கொளற்குறி மரபின் கிழவன் கிளத்தியை கொடைக்குறி மரபினர் கொடுப்ப கொள்வதுவே என தொல்காப்பியம் எடுத்துரைக்கின்றது. திருமணம் என்பது மரபு வழிபட்ட அறச்சிந்தனையாக போற்றப்படும் தன்மை இவன் விளக்கப்படுகிறது. இல்லறம். சமுதாய கட்டமைப்பின் முக்கிய அங்கமாக விளங்கும் குடும்பம் இல்லறத்தால் இனிமை பெறுகின்றது. நல்ல மனைவி, நல்ல குழந்தை, நல்ல குடும்பம் தெய்வீகம் என்பதைப் போல் சங்ககால குடும்ப அமைப்பு திகழ்கிறது. இல்லறம் நல்லறமாக அமைவதற்கு திருமணம், குழந்தை பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், ஈகை போன்ற நற்பண்புகள் நல்லறங்களாக போற்றப்பட்டுள்ளன. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் போன்ற தீய பண்புகளை களைந்தும் அடக்கம், பொறுமை, புறங்கூறாமை, நடுவு நிலைமை, இனியவை கூறல் போன்ற நற்பண்புகளுடனும் வாழ்ந்தால் இல்லறம் மேலும் சிறக்கும் என்ற கருத்தை நம்முடைய சங்க இலக்கியங்கள் விளக்கி நிற்கின்றன. திருமணம் பற்றிய குறிப்புகள் சங்க அகப்பாடல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. உள்ளத்தில் குற்றமின்றி ஒருவன் விளங்க வேண்டுமாயின் அறவழிகளை மேற்கொள்ள வேண்டும். அறவழிகளான இல்லறம், துறவரமாகும். இவ்விரு அறங்களுள் எது என ஐயுறுங்கால் அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று திருவள்ளுவர் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இல்லறம் சரியாக நடைபெற்றால்தான் சமுதாய வாழ்வுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்பதில் சங்க புலவர்கள் உறுதியுடையராய் இருந்தனர். பலவிதமான மன ஓட்டங்களை கொண்ட மனிதர்கள் ஒரு சமுதாயமாக இணைத்து வைக்க வேண்டும் என்றால் இல்லறமாகிய மெல்லிய கயிற்றால் அத்துணை பேரையுமே ஒருங்கிணைக்க முடியும் என்று சங்கப்புலவர்கள் நம்பினர். இதனை ஒன்றன் கூறாடை உடுப்பவரேயாயினும் ஒன்றினால் வாழ்க்கை என்ற கலித்தொகை பாடல் விளக்கி நிற்கின்றது. திருமணத்தின் சிறப்பினை அகநானூற்று பாடல் உளுந்து தலைப்பெய்த கொழுங்கலி மிதவை என்ற பாடல் வழியாக அறிந்து கொள்ள முடியும். அன்புடைமை. மாண்புடைய மனையறமாகிய இல்லறத்திற்கு அன்பு அடிப்படையாக விளங்குகின்றது. அன்பு என்பது வாழ்வியலின் ஆதாரமாக விளங்கும் தன்மையை சங்க அகநூல்கள் பதிவு செய்துள்ளன. தலைவன் மீது தலைவி கொண்டுள்ள அன்பை காதல்தான்